நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சமீபத்துல சவுத் இந்தியாலே வந்து ஒரு டெக் பாஸ் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனல் தெரியாத ஆளே இருக்க முடியாது. சவுத் இந்தியாலே ஒரு ஃபேமஸான சேனல், ஒரு டெக் சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக் சேனல்ல வந்து சுதர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டெக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் சமீபத்துல அந்த சேனல் விட்டு வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்தது இல்லாம அந்த ஓனர்ஸை பத்தி இந்த மாதிரி சம்பள பாக்கி இருக்கு, அது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல வந்து அவர்களை பத்தி பதிவிட்டிருக்காரு. பதிவிட்டது இல்லாம சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவரு அந்த சேனல் மூலமா அதுல வந்து தெரியப்படுது. இப்ப அந்த விஷயத்தை பத்தி அந்த ஓனர்ஸ்டே நம்ம கேட்டு தெரிய போறோம். அந்த சுதர்சன்ங்கிறவர் யாரு, அவர் எப்ப வந்தாரு, வேலைக்கு வந்தாரு, என்ன அப்படிங்கறத பத்தி அவங்ககிட்ட கேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். டெக் பாஸ்னா என்ன, சுதர்சனுக்கும் எங்களுக்கும் என்ன கனெக்ஷன், இதை பத்தி ஷார்ட்டா சொல்லி 2016 நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். 2017 எங்களுக்கு சில பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுதர்ஷனும் அப்பதான் ஜாயின் பண்ணான் ஆக்சுவலா. ஆனா அவன் ஜாயின் பண்றப்ப அவனுக்கு சில கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது. லைக் அவங்க அப்பாவுக்கு ஒரு 17 lakhs லோன் இருந்ததுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். அது போக தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணணும், நல்லா நகை போட்டு பண்ணணும்ன்ற ஒரு ஆசையும் அவனுக்கு இருந்தது. ஸோ அந்த டைம்ல யூடியூப்ல என்ன கிடைச்சிட போகுதுன்னு அவங்க ஃபேமிலி கூட அதுக்கு டைம்ல எங்ககிட்ட ஒரு 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல டெக் சம்பந்தமான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண சொன்னோம். ஆப்வியஸா அது சுதர்ஷனோட விஷ் தான், டெக் சம்பந்தமா போடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஓரளவு பெட்டரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ தனியா ஒரு டெக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி 2018 உருவானது தான் டெக் பாஸ். ஆனா டெக் பாஸ் ஆரம்பிச்சதுல சுதர்ஷனுக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ எனக்கு என்ன மைண்ட் அப்படின்னா, எனக்கு பெருமையா 0 சப்ஸ்கிரைபர்லாம் ஆரம்பிக்கிறது எனக்கு இதா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சத்தியமா வேணாங்க அப்படின்னு நான் சொல்லி விஜயானன்ட்ட சொன்னேன், முருகேசன் சொன்னேன். சுதர்சன் எதுக்கு வெளியில வந்தாரு, வந்தது இல்லாம வெளியில ஒரு சேனல் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சேனல் ஆரம்பிச்சது இல்லாம முதல்ல வந்து இந்த சேனலை என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக் பாஸோட ஓனர் அடடா கிடையாது, ஓனரை பத்தி இந்த மாதிரி சம்பள பாக்கி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்கள பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஒரு பெய்டு கண்டென்ட் கொடுத்தாங்க, ஆர்ட்ஸ் நிறைய கம்பெனி, ஆர்ட்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனி இந்த கம்பெனி சொல்லி தேவையில்லாத இதெல்லாம் பண்ணியிருக்காரு. வந்தது இல்லாம அமைதியா ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சோமா நடத்தணுமா அப்படிங்கிறது இல்லாம தேவையில்லாம அவங்களோட வந்து பெரிய அவதூறு சொல்ல போய் இப்ப அந்த ஓனர்ஸ்ட அதை பத்தி நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான், சேனல் வந்து எங்களோடது. இப்படிதான் ஸ்டார்டிங்லே டேர்ம்ஸ் இருந்தது. சரி, நம்மளை பத்திய வரலாறு போதும். அவங்களோட அந்த வீடியோ அலிகேஷன்ஸ்க்கு வந்து டைரக்டாவே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நாங்க சுதர்ஷனை போவே சொல்லலை. அது அவனோட முடிவு. எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு போட்டாங்களே தவிர எங்கேயுமே நாங்க பிடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லலை. பட் இன்டைரக்டா அந்த மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள தான் வெளியே போயிட்டாங்க. அதை பத்தி அப்புறம் டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட மெயின் அலிகேஷனே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் 90% ஆர்கானிக் கண்டென்ட், 10% பெய்ட் கண்டென்ட்னு சொன்னாங்களே. ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்திருக்கும். என்னமோ 100% பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்து அதில் 90% வேணாம்ப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 10% மட்டும் பண்ணிவிட்டு 90% ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஃபேக்சுவலாக வந்ததே 10% தான். இதுலேயுமே நிறைய இது வரலன்னு ஃபீல் பண்ணவர் தான் சுதர்ஷன். ஆக்சுவலாக ரியல்மி எல்லாம் பே பண்ணுறது இல்லைன்றதுனால பண்ண வேணான்ட்டான். அப்போ 99% பெய்டு, 1% ஆர்கானிக்னு சொல்கிறாங்களே. இப்போவும் வந்ததே அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் கூட கேம்பெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறோம். பட் இப்போ 99% பெய்டுன்னு சொன்னதில் கூட நிறைய கேம்பெயின்ஸ் வந்து இது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன வந்ததோ அதை பண்ணியிருக்கிறோம். ஆர்கானிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நாங்கள் நிர்பந்தம் பண்ணதே கிடையாது. நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நம்ம டீம் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தது கூட நாங்க இங்க சொந்த கை காசு போட்டு கிட்டத்தட்ட 18 நாள் வந்து டிராவல் பண்ணி 11 லட்சம் செலவு பண்ணி அது எல்லாமே ஆர்கானிக் கண்டென்ட் தான். ஒரு இது கூட பெய்ட் கிடையாது. இதே மாதிரி நம்ம விஷன் ப்ரோ வாங்கி பண்ணியிருக்கிறோம். தான் ஆர்கானிக் கண்டென்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? டீமை லீட் பண்ண அவர் தான். கேட்கும் போது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சுதர்சன் வந்து திடீர்னு வந்தாரு, வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கேட்டாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால அந்த கம்பெனில ரன் பண்ண முடியல, எனக்கு மனதளவுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவங்க திடீர்னு போனா எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு மேல வேற எதுவும் பிரச்சனை என்னன்னு கேட்கும் போது அவர் என்னால முடியல அப்படிங்கிற ஒரே பதில் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சது இல்லாம திடீர்னு போறதுனால ஓனர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க முடியல. திடீர்னு நீங்க போனீங்கன்னா எப்படி கம்பெனி ரன் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கம்பெனி ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி
அவங்கள எவ்வளோ போஸ்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு 6 மாசமாவது ஒரு டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ள நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சுக்கோ மாதிரி இவங்க ஓனர்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கு சுதர்சன் மறுத்து இருக்காரு. மறுத்தது இல்லாம அவர்கிட்ட திருப்பி பேரம் பேசும்போது கம்பெனியில வந்து 50% ஷேர் கேட்டிருக்காரு. 50% ஷேர் கேட்டது இல்லாம அந்த இதுல 50% ஷேர் கேட்டதுக்கு ஓனர்ஸ் வந்து ஒத்துக்கல. இவர் வந்து 1 ஆஃப் த பார்ட்னர் தான், 1 ஆஃப் 3 பார்ட்னர். வருமானத்துல எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துல வந்து இவருக்கு ஒரு ஷேர் தான். மற்றபடி அதுல உள்ள பில்லோ மற்ற வாடகையோ எல்லாமே ரெண்டோ அந்த ஆபீஸோட ரெண்டோ எல்லாமே அந்த ஓனர்ஸ் தான் பார்த்திருக்காங்க. இது வந்து சுதர்சனுக்கு சம்மந்தம் இல்லை. சுதர்சன் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்க மாதிரி. அன்னைக்கு 3 மணிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். வெயிட், இதில் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும். சுதர்சன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது, என்னோட சம்பளம் நிறைய மாதம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம அவனுக்கு பேமெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்குது. செப்டம்பர் மந்த்துக்கான பேமெண்ட்டையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அட்வான்ஸாகவே. அது சுதர்ஷனும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, நான் வந்து உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த நிமிஷம் வரைக்கும் சுதர்ஷன் குவிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஐடியாலே நாங்கள் இல்லை. திடீர்னு வந்து சுதர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலண்ணே, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் இந்த சேனலை விட்டு குவிட் பண்ணுறேன், இப்படியே இருந்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் எனக்கு எதுவுமே வேணாம். அது மட்டும் இல்லை முருகேஷ், அழுதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னால் பேசக்கூட முடியல தொடர்ந்து அப்படின்லாம் சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைமில் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது வந்து தப்பாக பட்டது. ஏன்னா இவ்வளவு ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம சுயநலத்துக்காக வேலை செய்ய வேணாம் அப்படின்றதுனால, ஓகே சுதர்ஷன் உன்னோட முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பற்றி எதுனாலும் அப்புறம் பேசுவோம், ஒரு இயல்புக்கு வா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். 2 days கழிச்சு சுதர்ஷனுக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்போவுமே சுதர்ஷன் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருப்பான் அப்படிங்கிறதுனால நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். 3 பேரும் பேசணும். ஸோ இதை நம்ம 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சேனல். இதில் ஃபேஸ் ஆஃப் த சேனல் நீ இல்லாமல் ஒரு வேறொருத்தரை வச்சு நடத்தணும் அப்படின்னா டெக் பாஸ் வந்து பெரிய அளவில் வளராது. அதனால் நீ இருக்கணும், நம்ம சேர்ந்து எப்பயும் போல் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சர்டன் டைமாவது ஸ்லோவாக அதை அலைன் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம். அது வந்து சுதர்ஷன் இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால் உடம்புல ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், என்னோட க்ரியேட்டிவிட்டியே போயிடுச்சு, அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அப்போது ஒரு பிரேக் எடுத்துக்கோ, ஒரு 10 days வேணால் எடுத்துக்கோ, 1 month வேணால் எடுத்துக்கோ, இல்லை ஒரு 1 year கூட எடுத்துக்கோ, அப்பப்போ ஒரு கெஸ்ட் மாதிரி கூட வந்துட்டு போ அப்படின்லாம் நிறைய பேசணும். பட் எந்த இதுக்குமே சுதர்ஷன் வந்து பிடி கொடுக்கல. நான் வரல, குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுதர்ஷனோட முடிவு இருந்தது. அதாவது அவனோட முடிவை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதையும் அவனுக்கு நான் உடனே சொல்ல ஆரம்பிச்சேன். ரீசெண்டாக தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து 6000 square feet எக்ஸ்பேண்ட் பண்ணோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்போ இருந்ததுன்னா சுதர்ஷன் மேரேஜ் வந்து March 1 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பித்தோம். எஸ்டிமேட் வந்து ஒரு 50 lakhs அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாதுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம். எங்களோட கான்ட்ரிபியூஷனை தான் நாங்கள் கம்பெனிக்கு போட்டிருந்தோம். ஸோ இப்படி டைம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி வச்சோம். அப்படி சுதர்ஷன் யோசிச்சுட்டு சொன்ன முடிவு என்ன அப்படின்னா, அண்ணே எனக்கு எதுவுமே வேணாண்ணே, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமும் சரி இன்னொரு 2 days டைம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி வச்சோம். அப்படி சுதர்ஷன் யோசிச்சுட்டு சொன்ன முடிவு என்ன அப்படின்னா, அண்ணே எனக்கு எதுவுமே வேணாண்ணே, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமும் சரி இன்னொரு டைம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ விஜய், நான், சுதர்ஷன் 3 பேருமே கான்ஃபரன்ஸ் காலில் பேசினோம். அப்படி பேசினப்பவும் சுதர்ஷனோட முடிவில் மாற்றம் இல்லை. நான் குவிட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொன்னதுனால, சரி நீ குவிட் பண்ண வேண்டாம், நாங்கள் குவிட் பண்ணிக்கிறோம், ஒரு லாங் டைம் இதை ரன் பண்ணிட்டு அதில் ஓரளவு எல்லாருமே ஷேர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீ சேனலை எடுத்துக்கோ அப்படின்லாம் பேசி பார்த்தோம். பட் அதுக்குமே சுதர்ஷன் வந்து என்னால் முடியலனே அப்படின்னு சொன்னான். சரி திருப்பி வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னோடனே ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுதர்ஷன் கால் பண்ணான். அப்படி கால் பண்ணும்போது 3 டிமாண்ட்ஸ் வந்து வச்சான். எனக்கு ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குண்ணே. முதல்ல எனக்கு ஒரு குட்டி பிரேக் வேணும்ண்ணே. அது ஒரு 1 week, 10 days, மேக்ஸிமம் 15 days. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1 year கூட எடுத்துக்கோ, கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போ அப்படிங்கிறதுனால அதில் எங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ஆட்டோமொபைல் சேனல் நம்மளால பண்ண முடியலண்ணே. அது ராஜேஷ்
நீட்னஸ் தான் நான் சொல்லுவேன், தவிர மித்த யாரையும் நீங்கள் போங்க அந்த இருங்க அப்படிலாம் எதுவும். தனி சேனல் பண்ணுறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, அதனால் அதையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். 3வது எனக்கு 50% ஷேர் கொடுத்துருங்கண்ணே. ஆல்ரெடி சுதர்ஷனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம 33% கொடுத்துட்ருக்கோம். அதை 50% கேட்டால் ஏற்கனவே 33%ல எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகுது, அதுலேயே எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய அசட்டாக தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், செலவு போய்கிட்டே இருக்கு. ஒரு சிஸ்டம் வாங்கணும்னா கூட 7 lakhs, இப்போ மேக்ஸ் சிஸ்டம் வாங்கணும்னா 7 lakhs, அப்படி நிறைய செலவுகள் இருக்கு, டீமும் பெருசாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 50% அப்படின்னு கொடுத்துட்டா இதை ஒரு லாங் ரன்ல ஒரு சஸ்டைனபிலிட்டியாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு தோணுச்சு. அதனால 50%க்கு வாய்ப்பு இல்லை சுதர்ஷன், இருக்கிற 33%லே நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் சுதர்ஷன் எவ்வளையோ பேசி பார்த்திருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க, அவங்க டைம் கேட்டிருக்காங்க, அவர் ஒரு வழியா முடியல அப்படின்னு சொல்ற பட்சத்துக்கு அப்ப என்ன சொல்லிருக்காங்க, இந்த கம்பெனியை நீயே டேக் அவுட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அமௌண்ட் தொகையை சொல்லியிருக்காங்க. இந்த தொகையை சொன்னோடனே அவர் வந்து என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஓகே, சுதர்ஷன் குவிட் பண்ணிட்டான், டீமும் ஏன் கூட போனாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது சுதர்ஷன் வந்து 1ஆம் தேதி பர்சனலாக விஜயை மீட் பண்ணி சொன்ன அன்னைக்கு எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் போய் நான் இந்த சேனல்ல இருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு சுதர்ஷன் அன்னைக்கே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரல. பொதுவாக டீம் ஆஃபீஸ் எல்லாமே சுதர்ஷன் கண்ட்ரோலில் தான் இருந்தது, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் தேதியிலேருந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, விஜய் தான் ஆஃபீஸை வந்து பார்த்துக்கிட்டாங்க, என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ 1 வீக் போச்சு. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 6ஆம் தேதி எல்லா குரூப்ல இருந்தும் சுதர்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டதுனால 7ஆம் தேதி வழக்கம் போல் எல்லாருமே வேலைக்கு வந்தாங்க, டீமும் எங்ககிட்ட தான் இருந்தது. பட் 7ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது. கட்டப்பை அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஸோ எதை மன்னிச்சாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அது என்ன இருந்தது பார்ப்போமா? அந்த வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் PS5 டிவைஸ். ராகவி வராங்களா, அதை எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள 2 பேர் இருக்கிறாங்க, அதில் இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்யூப்மெண்ட்டை பார்த்துக்கிறவங்க. ஸோ அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அப்படி கேமரா கவர் ஆகாத இடத்துக்குள்ள போயிட்டு அந்த டிவைஸை பேக்குள்ள வச்சுட்டாங்க. இது மேலே உள்ள ஃப்ளோரில் அப்படியே எடுத்துட்டு கீழே வராங்க, பேக்கை மறைச்சே ராகவி கொண்டு வராங்க, சேருக்கு முன்னாடி மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அங்கேருந்து குணா அப்படியே கேஷுவலாக வராரு. வந்த உடனே அந்த பேக்குள்ள இருந்தே ஒரு கட்டப்பை எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம், உள்ள வச்சுட்டாங்க. வச்ச உடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க. வெளியில போகிறப்ப தான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிட போன வழியிலே ஒருத்தர் போயிட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் சாப்பிட போன வழியிலே போல. நீங்க அதனால தானே சொல்லாமே வெளியே வந்தீங்க. அதனால தான் இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. ராஜேஷ் உள்ள வந்து கட்டப்பையில என்ன இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே தெரிச்சு வெளியில ஓடி போய் அங்கிருந்து ஃபோன் பண்ணி நானே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ கட்டப்பைக்குள்ள என்ன இருந்ததுன்னா, துணி இருந்ததெல்லாம் இன்னொரு கட்டப்பை, PS5 இருந்தது தான் இந்த கட்டப்பை. இதுல தான் ட்ரஸ்ட் ஃபேக்டரை நாங்க உடைச்சிட்டோம். யார் உடைச்சிட்டாங்க? ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நடந்தப்போ கூட எனக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாது. நான் அதை கேஷுவலாக தான் எடுத்துட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னப்போ ஆஃபீஸ் திங்ஸ் சிலதை எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்ககிட்ட தெரியப்படுத்தினாங்களான்னு கேட்டார். இல்லையே, யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதனால சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க, நானே பேசிடுறேன் அப்படின்ட்டு தான் பேசினேன். ஸோ அப்போ ராகவி, சிந்து, பாண்டி, குணா 4 பேரும் வந்தாங்க. என்னங்க ஏதோ திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களேன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை, சுதர்ஷன் தான் எங்களுக்கு கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னாங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க காட்டுங்கன்னப்ப சுதர்ஷனோட கண்ணாடி, கேப். இவர் மட்டும் வெளியே போக முடியாம இவரோட கூட ஒர்க் பண்ணவங்க சேர்ந்தவங்க ஒரு 5-6 பேரை சேர்த்து கூட்டு போயிருக்காரு. கூட்டு போறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு PS5 அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து பொருளை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. திருடிட்டு போனதுனால அந்த பொருளை வந்து திருடிட்டு போறது வந்து CCTV மூலமா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு ஆதாரம் எல்லாமே இருந்திருக்கும். இந்த ஆதாரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் மேல தப்பு, அடலே கிரியேட்ஸ் ஓனருக்கு மேல தப்பா இல்ல சுதர்ஷன் மேல தப்பா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த கருத்து முன்வைக்கிறாலும் கமெண்ட் செக்ஷன்ல கருத்தை முன்வைங்க.